அசாமில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அசாம் மாநிலம் ஜார்கட் பகுதியில் உள்ள விமானப்படை தளத்தில் AN-32 ரக விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. அசாமில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அசாமின் ஜோர்கட் பகுதியில் உள்ள விமானப்படை தளத்தில் AN-32 ரக விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்த விபத்து எப்படி நடந்தது? விமானத்திற்குள் விமானிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? என்ன விவரம்? இந்திய விமானப்படை அந்த விவரங்களை கண்டறிந்து தற்போது விபத்துக்கான காரணம் மற்றும் அதில் பாதிப்பு என்ன என்பதை கண்டறிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்திலே ஜோர்ஹட் விமானப்படை தளம் உள்ளது. இது மிகவும் முக்கியமான தளம். வட கிழக்கு பகுதிகளுக்கான இந்திய விமானப்படை விமானங்கள் பெரும்பாலானவை இங்கிருந்து பராமரிக்கப்படுகின்றன. அருகில் உள்ள அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு இங்குள்ள விமானப்படை விமானங்கள் தான் ரோந்து பணிக்கு செல்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் AN-32 ரக விமானம் ஜோர்ஹட் விமான தளத்திலே தரையிறங்கிய போது விபத்து நடைபெற்றதாக ஆரம்பகட்ட தகவலிலே இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. AN-32 என்பது போக்குவரத்து விமானமாகும். இது ஒரு போர் விமானம், தாக்குதல் விமானம் கிடையாது. இந்த விமானத்தின் மூலமாக விமானப்படை வீரர்கள் ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்லும் பணிகள், விமானப்படைக்கு தேவையான பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆகியவை நடைபெறுகின்றன. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக இந்திய விமானப்படையிலே பல்வேறு தளங்களிலே சேவை புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய விபத்து நடந்திருக்கிறது. விமானம் தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளாகி நொறுங்கியது எனவும் அப்போது தீப்பற்றியது எனவும் ஆரம்பகட்ட தகவலிலே தெரிய வந்திருக்கிறது. தீ தற்போது அணைக்கப்பட்டிருக்கிறது. விமானிகளின் நிலை என்ன, மேலும் இந்த விபத்துக்கான காரணம் என்ன, பாதிப்புகள் என்னென்ன என்பதையெல்லாம் கண்டறிய தற்போது இந்திய விமானப்படை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திலகவதி, இப்போது அங்கே விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணியினர் விரைந்திருக்கிறார்களா? தீ கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா? உள்ள எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்ற தகவல் இருக்கிறதா? ஏன்னா விமானி ஒருவர் இருப்பார், இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க. இது சரக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விமானம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ பயணிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதா? இப்போ உள்ள அங்க என்ன நிலைமை? நிச்சயமாக விமானப்படை தளத்திலே விபத்து நடைபெற்றது என்பதால் விமானப்படையை சேர்ந்தவர்கள் உடனடியாக சென்று தீயை அணைத்து விட்டார்கள். தீயை அணைக்கும் பணி முடிவடைந்து விட்டது. ஆனால் விமானம் நொறுங்கி இருக்கும் நிலையிலே அதில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள்? ஆரம்பகட்ட தகவல் படி அதிலே 2 நபர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. விமானியுடன் இன்னொரு நபரும் இருந்தார் என. ஆனால் முழு விவரங்களை விமானப்படை இன்னும் சிறிது நேரத்திலே அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விபத்துக்கான காரணம் என்ன? ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடைபெற்றதா, அல்லது பருவநிலை காரணமாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா, அல்லது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டதா என்று பல்வேறு விதமான கோணங்களிலே தற்போது ஆய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விமானப்படை ஏற்கனவே கோர்ட் ஆஃப் என்கொயரி என சொல்லப்படும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசாரணை விவரங்கள் போக போக தெரிய வரும். இப்போதைக்கு தீ அணைக்கப்பட்டிருக்கிறது. விமானத்தில் இருந்தோர் யாரும் மீட்கப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. ஆகவே விமானத்தில் இருந்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அத்தகைய சோகமான தகவல் விவரங்கள் என்ன என்பதை கண்டறிய தற்போது விமானப்படை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட விவரங்களை சேகரியுங்கள் கணபதி. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.